ஸோ இப்போ எங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வெளில உட்காந்துருக்கிறேன். ஏன் இங்கே உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருப்பேன் வீடியோ. ஃபஸ்ட் டைம் விரால் மீன் பிடிச்சேன்னு சொல்லிட்டு, அந்த விரால் மீனை குழம்பு வச்சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏற்கனவே எனக்கு எங்கள் சாத்திப்பட்டில் எங்கள் சித்தப்பா ஒரு டைம் செஞ்சு கொடுத்தாங்க விரால் மீன். ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது. இது செகண்ட் டைம். செகண்ட் டைம் நான் பிடிச்ச விரால் மீனை நானே குழம்பு வச்சு சாப்பிட்ருக்குறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல அந்த விரால் மீனை பாருங்களேன், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதில் அதிகமாக முள்ளுலாம் இருக்காது, கொஞ்சம் முள் தான் இருக்கும். எதை எடுக்கலாம்? சரி, வால் பகுதியை பார்ப்போம். ஸோ எல்லாமே புற்று ஓடுது. சுட சுட இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. கறி பாருங்கள், பொசன்னு இருக்குது. விரால் மீன் கறி வஞ்சர மீன் போலவே இருக்கும். ஏன்னா நடுவில் மட்டும்தான் எலும்பு, மற்றது எல்லாமே கறி. ஸோ இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிலோ 600 வரைக்கும் சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். ஸோ முதல்ல நான் பிடிச்ச மீனை சாப்பிட போகிறேன். நைஸாக இருக்குது கறி, பொசன்னு உள்ளாடி போயிட்டு இருக்கு. வேறு லெவல். குழம்பு பார்ப்போம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு. எச்சு ஊறுது பா, சுட சுட. டேஸ்ட் ஸோ டிஃப்ரெண்டான டேஸ்ட். நல்லா இருக்குது இந்த டேஸ்ட். ஓகே, அடுத்தது இனிமேல் வருங்காலங்களில் விரால் மீன் பிடிச்சி குழம்பு வச்சு சாப்பிட வேண்டியதான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் நவம்பர்லேட்டு இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணினேன். ஸோ இந்த ஃபிஷ்ஷிங்கை பற்றி படித்தது, எந்த ராடு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். 2-3 மாதமாக இதுக்காக ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் ஆர்டர் பண்ணி வர வச்சு பொறுமையாக அதுக்காக காத்திருந்து இப்படி ஒரு மீன் கிடச்சது வந்து எல்லை இல்லாத சந்தோஷம். லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். அதுவும் அந்த மீன் அடித்தது பார்த்திங்களா, அந்த மொமெண்ட்டு, அது இன்னும் என்னால் மறக்க முடியல. ஸோ அந்த இடத்துல மீனை அடித்து அதை இழுத்தது, எப்படி கீழே விழுந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் என்னால் மறக்க முடியல. உண்மையிலே லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டு தான் இது. ஸோ பாய்.